விஜய் சேதுபதி, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். உங்க சமகாலத்துல நீங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லா பண்றாங்க அப்படின்னு எந்தெந்த ஹீரோக்களை சொல்றீங்க? 2 படம் தான் 3 படம் தான் நடிச்சிருக்கேன். நான் சொல்லாம அது இல்ல, நீங்க ரசிகராவே ஒரு ரசிகராவே இவங்கெல்லாம் மிரட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. தலை வந்து நின்னாவே மாஸ் தான் அது. ஆக்சுவலா அது சூப்பரா இருக்கும். ஒரு பிரேமே செம்மையா இருக்கும். அப்புறம் அஜித் சார், நான் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் வந்து அமர்கலம் சாங் ஆடினேன். வேற யாருனாலும் அந்த ஸ்டார் பொசிஷன்ல இருந்து இன்னொரு கேரக்டர் வந்து ஆடுறதுக்கு ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் அவரு அதை ஒத்துக்கிட்டு ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாரு. அப்புறம் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கை. அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்து ப்ராப்ளம் இருந்தா கூட இவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கை வந்து ரொம்ப சினிமால எல்லாமே பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் அஜித் ஒரு தன்னம்பிக்கையின் சின்னம், விடாமுயற்சி, மேன் வித் கிரேட் வில் பவர். இன்னும் சொல்லனாக்க இவர் வந்து இவர் மாதிரி முதுகுல டாக்டர்ல ஆபரேஷன் கத்துக்கிட்டது யார்கிட்டயுமே இல்லை. ஒரு ஏரியா விடாம பண்ணிருக்காரு. இவருக்கான ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இவருக்கும் இருக்கு. பிகாஸ் he also broke his இது unless until you have a very strong will power. பிசிக்கல் இது மட்டும் இல்ல, physiotherapy will be very painful இல்லையா? பெயின்ஃபுல் மட்டும் இல்ல, இவரு வந்து தலைன்னு சொல்றாங்க. பட் தலைக்கு கீழே தான் இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். அது எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறார் இன்னைக்கு. மேன் வித் கிரேட் வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஹி கேன் பி மோர் ஃப்ரெண்ட்லி. அவர் சில விஷயங்கள் ரிசர்வ்டா இருக்காரு. இன்னும் இறங்கி வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரோடையும் மெயின்டைன் பண்ணாரா, இஸ் a lovely doll. ஏன் வேணும்? அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்லாம் கூட ஒரு இது வருது. அடுத்த சூப்பர் ஸ்டாரா யாரெல்லாம் ஆக முடியாது சார். நான் இன்னொன்னு சொல்றேன், அடுத்த புரட்சி தலைவராகவும் யாரும் ஆக முடியாது, அடுத்த சூப்பர் ஸ்டாரும் யாரும் ஆக முடியாது. ஆனா நான் எப்படி அஜித் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, அடுத்த அல்டிமேட் ஸ்டார் யாரு அப்படின்னு பின்னாடி உள்ளவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு அஜித் சார் இருக்கணும். இவரின் பெயர் there was Ajit sir who had come and worked in the film, and yeah, and